வணக்கம், இது உங்கள் யூசரின் தமிழ்நாடு. 8 திக்கும் என்ற பகுதியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். நான் காயத்ரி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊழல் புகாருக்கு ஆளான பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ராஜினாமா. கட்சியின் விருப்பப்படி பதவி விலகியதாக விருப்பம். பிரிட்டனின் அடுத்த பிரதமர் யார்? இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக்கிற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தற்காலிக பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய திட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தகவல். ஓபிஎஸ் உள்ளிட்ட யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்று பதில். 11ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டினால் மீண்டும் தேர்தல் ஆணையத்தை நாடுவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் தரப்பு எச்சரிக்கை. கோவை கேசிபி நிறுவனத்தில் 2வது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. அருப்புக்கோட்டை எஸ்பிகே நிறுவனத்திலும் ரெய்ட். இளம் சிசுக்கள் இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கன்னியாகுமரி அருகே நெய்யாற்றின் கரையில் குளத்திற்குள் கவிழ்ந்த லாரி. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஓட்டுநர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும் என்று எச்சரிக்கை. பிரிட்டனில் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான அரசில் அடுத்தடுத்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய போரிஸ் ஜான்சன் ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்த பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார். பல்வேறு சர்ச்சைகளை போரிஸ் ஜான்சன் கையாண்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிட்டனில் முக்கிய அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தனது நிதியமைச்சர் பதவியை முதலில் ராஜினாமா செய்தார். அவரைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களில் அமைச்சர்கள், எம்பிக்கள் உட்பட 50 பேர் ராஜினாமா செய்தனர். ரிஷி சுனக்கிற்கு பதிலாக நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட நாதிம் ஜஹாவி பிரதமர் பதவியிலிருந்து ஜான்சன் விலக வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ராஜினாமா செய்ய போரிஸ் ஜான்சன் ஒப்புக்கொண்டார். Good afternoon. Thank you. It is clearly now the will of the Parliamentary Conservative Party that there should be a new leader of that party and therefore a new Prime Minister. And I've agreed with Sir Graham Brady, the chairman of our backbench MPs, that the process of choosing that new leader should begin now. And the timetable will be announced next week. And I've today appointed a cabinet to serve as I will until a new leader is in place. எனினும் அடுத்த பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை ஜான்சன் அப்பதவியில் நீடிப்பார் என கூறப்படுகிறது. அரசியல் நெருக்கடி ஏற்பட்டாலும் நாடாளுமன்றம் வழக்கம்போல் செயல்படும் என மூத்த அமைச்சர்களில் ஒருவரான மைக்கேல் எல்லிஸ் கூறியுள்ளார். The business of the House of Commons will continue, and there are ministers to continue in place. I cannot preempt the Prime Minister's statement, but I've spoken to the Cabinet Secretary today, and government and civil service will continue to function in their public duty. கன்சர்வேட்டிவ் அல்லது டோரி எனப்படும் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து ஜான்சன் உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கட்சித் தலைவரை தேர்வு செய்யும் பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிகிறது. கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்படும் ஒருவருக்கு 8 எம்பிக்களின் ஆதரவு தேவை. 8 பேரின் ஆதரவுள்ள அனைவரும் தலைவர் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுவர். இந்த போட்டி 2 மட்டுமே வேட்பாளர்களாக இருக்கும் வரை நடத்தப்படும். முதல் சுற்றில் 5% வாக்குகளை பெறுபவர்கள் அடுத்த சுற்று போட்டிக்கு தகுதி பெறுவர். இவ்வாறாக தேர்தல் நடத்தப்பட்டு குறைந்த வாக்குகள் பெறும் நபர்கள் ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டு 2 மட்டுமே களத்தில் இருக்கும் வரை நடத்தப்படும். அதில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த அனைவரும் வாக்களிப்பார்கள். இறுதியில் கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்படுபவர் பிரதமராக பதவியேற்பார். பிரிட்டனில் 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும். புதிதாக தேர்வு செய்யப்படும் பிரதமர் தான் விரும்பினால் உடனடியாக தேர்தலை அறிவிக்கலாம். காபந்து பிரதமராக செயல்படும் ஜான்சன் புதிய கொள்கை முடிவுகளை எடுக்க முடியாது. எனினும் உலக அரங்கில் அவர் பிரிட்டனை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபராக இருப்பார். அவரது அமைச்சரவை சகாக்களை மாற்றவும் அதிகாரம் உண்டு. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வெற்றிகரமான திட்டம் கொண்டுவரப்படும் என்ற வாக்குறுதியுடன் பிரதமராக பதவியேற்றார் போரிஸ் ஜான்சன். அவர் பிரதமராக பதவி வகித்த 3 ஆண்டுகளில் எண்ணிலடங்கா சர்ச்சைகளை சந்தித்து இறுதியில் பதவியை துறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.
பிரதமராக இருந்தபோதிலும் அரசாங்க நடைமுறைகளை மதிப்பதில்லை என்றும் தனக்கு தேவையான நேரத்தில் விதிகளை வளைப்பதாகவும் ஜான்சன் மீது வைக்கப்படும் முதல் குற்றச்சாட்டாகும். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது அரசியல் நெருக்கடியை சமாளிக்க நாடாளுமன்றத்தை 5 வாரங்களுக்கு முடக்கி வைத்த இங்கிலாந்து ராணியை வற்புறுத்தினார் ஜான்சன். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற ஜான்சனின் கோரிக்கையை அங்கீகரித்த ராணியும் அப்போது கடும் விமர்சனத்திற்கு ஆளானார். இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜான்சனின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்த போது ராணியிடம் அவர் மன்னிப்பு கோரினார். ஜான்சன் செய்த முதல் ஊழல் என்பது அவர் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நிதியளிக்கும் ஒருவரிடம் தனது அரசாங்க வீட்டை புதுப்பிக்க பணம் பெற்றது. பிரிட்டனில் 10,400 அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதி பெறக்கூடாது என்ற விதி உள்ளது. அதை மீறி ஜான்சன் 2,80,000 அமெரிக்க டாலர்களை நிதியாக பெற்றார். இதனை அவர் வெளிப்படையாக கூறாத நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அந்நாட்டு தேர்தல் ஆணையம் பெரும் தொகையை அபராதமாக விதித்தது. கடந்த ஆண்டு பாலியல் சர்ச்சையில் சிக்கிய எம்பி ஓவன் பேட்டர்சனை தற்காலிகமாக நீக்க கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கும்படி அவரது கட்சி எம்பிக்கள் சிலரை கட்டாயப்படுத்தினார். இந்த தகவல் ஊடகங்களில் கசிய ஜான்சன் அதிலிருந்து பின்வாங்கினார். இதனைத் தொடர்ந்து ஓவன் பேட்டர்சன் ராஜினாமா செய்தார். 200 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிடியில் இருந்த அத்தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஜான்சனின் கட்சி படு தோல்வியடைந்தது. கொரோனா 3ஆம் அலை உச்சத்தில் இருந்தபோது கட்டுப்பாடுகளை மீறி பிரதமர் அலுவலகத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடிய சர்ச்சையில் சிக்கினார் போரிஸ். அப்போது அவரின் சொந்த கட்சியினரே அவருக்கு எதிராக கிளம்ப நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் 211 எம்பிக்களின் ஆதரவோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். எனினும் லண்டன் போலீசார் அவருக்கு அபராதம் விதித்தனர். பிரிட்டன் வரலாற்றில் விதிகளை மீறியதாக முதல் முறையாக பிரதமர் ஒருவர் அபராதம் செலுத்தினார். அனைத்திற்கும் உச்சகட்டமாக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் கிறிஸ் பின்சரை அரசின் துணை கொறடாவாக நியமித்தார் ஜான்சன். பின்சர் மீது பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் ஜூன் 29ஆம் தேதி அன்று இரவு கிளப் ஒன்றில் அதிக அளவில் மது அருந்திவிட்டு தகராறு செய்திருக்கிறார் பின்சர். மேலும் 2 ஆண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பெரிதானதும் அடுத்த நாளே பின்சர் தனது துணை கொறடா பதவியை ராஜினாமா செய்தார். எனினும் பின்சர் விவகாரத்தில் ஜான்சன் நடந்து கொண்ட விதமே அவரது பிரதமர் பதவிக்கு உலை வைத்துள்ளது. பிரிட்டனில் பிரதமர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக போரிஸ் ஜான்சன் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரதமராக யார் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலையில் அடுத்த பிரதமர் பதவிக்கு பலருடைய பெயர்கள் அடிபடுகின்றன. இதில் முதலில் இருப்பவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக். நிதியமைச்சராக இருந்தவர் போரிஸ் ஜான்சனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலாவதாக ராஜினாமா செய்தவர். இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மருமகனான அவர் அமைச்சராக இருந்தபோது கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறியது, மனைவியின் வரி விவகாரம் உள்ளிட்ட சர்ச்சைகளுக்கு உள்ளானவர். இதேபோல் வெளியுறவு அமைச்சராக இருந்த லிஸ் ட்ரஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் ஜாவித், அமைச்சர் மைக்கேல் கோவ், நதீம் சஹாயி, ஜெரிமி ஹண்ட், சுவெல்லா பிரேவர்மேன், பென்னி மோர்டாண்ட், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென் வல்லாஸ் உள்ளிட்டோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. இதனால் பிரதமரை தேர்வு செய்வதில் நீண்ட இழுபறி நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். குறுகிய சிந்தனையிலிருந்து வெளியே வந்து 21ஆம் நூற்றாண்டின் நவீன சிந்தனையுடன் ஒருங்கிணைப்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் பேசியுள்ளார். பெருந்தொற்றிலிருந்து இந்தியா மீண்டது மட்டுமில்லாமல் உலகில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது மாணவர்கள் சிலர் யோகாசனங்களை செய்து அசத்தினர். குழந்தைகளின் திறமைகளை நரேந்திர மோடி கைத்தட்டி பாராட்டினார்.
புதிதாக 20 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருச்சுழி, திருக்கோவிலூர், தாளவாடி, ஒட்டன்சத்திரம், மானூர், தாராபுரம், ஏரியூர், கூத்தாநல்லூர் ஆகிய இடங்களில் புதிதாக கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சேர்க்காடு, மணப்பாறை, செஞ்சி, தளி, திருமயம், அந்தியூர், அரவக்குறிச்சி, திருக்காட்டுப்பள்ளி, ரெட்டியார் சத்திரம், வடக்கூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இடங்களிலும் கலை அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த கல்லூரிகளில் நடப்பாண்டு முதல் மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இவை தவிர அரசு கல்லூரிகளில் 152 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வகங்கள், தொழில் முனைவோர் மையங்கள், விடுதிகள் போன்றவற்றையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிகரித்துவிட்டதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் உறுப்பினரும் ஜே கட்சியின் நிறுவனருமான ஜோசப் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் விளம்பர நோக்கத்துடன் மனுதாரர் வழக்கு தொடர்ந்திருப்பதாக கருத்து தெரிவித்தது. மேலும் மனு தாக்கல் செய்த அதிமுக முன்னாள் உறுப்பினர் ஜோசப்பிற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஆசிரியர் தகுதித் தேர்வு முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பிற்கான போட்டித் தேர்வு டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெட் தேர்வுக்கு பிறகு வேலை பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அரசாணை 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் முதல் முறையாக இந்த தேர்வு வரக்கூடிய டிசம்பர் மாதம் நடைபெறும் என்றும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசைகளுக்கான தேர்வு நடைபெறும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இயக்குநர் லீனா மணிமேகலையின் ஆவணப்பட போஸ்டரை ட்விட்டர் நிர்வாகம் நீக்கியுள்ளது. இயக்குநர் லீனா மணிமேகலை காளி என்ற ஆவணப்படத்தை இயக்கியிருக்கிறார். அதன் போஸ்டர் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் காளை வேடமணிந்த பெண் புகைப்பிடிப்பது போன்றும் வானவில் கொடியை கையில் வைத்திருப்பது போலவும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் லீனா மணிமேகலைக்கு எதிராக டெல்லி, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சர்ச்சைக்குரிய போஸ்டர் குறித்து புகார்கள் குவிந்த நிலையில் அந்த போஸ்டரை ட்விட்டர் நிர்வாகம் நீக்கியிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் காவல்துறையினர் ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மெரினா கடற்கரையில் சமீப காலமாக கடல் சீற்றம் மற்றும் சுழலில் சிக்கியும் மணலுக்குள் சிக்கியும் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் மெரினா கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஆங்காங்கே எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடை மீறப்படுகிறதா என்பதை போலீசார் ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர். இளம் சிசுக்கள் இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் குறும்பபாளையம் பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியம் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் மதுக்கரை வட்டாரத்தில் வருமுன் காப்போம் திட்ட முகாமை துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தை கடத்தல் குற்றங்களை தடுக்கும் விதமாக சிசுக்கள் இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான புதிய கட்டடம் கட்டும் பணிகள் 6 மாதங்களுக்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் கூறினார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல பெரும்பகுதியா இருக்கு. எங்கெங்கெல்லாம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள், குறிப்பா அந்த சீமாங்க் மாதிரியான கட்டிடங்கள், அந்த ஒருங்கிணைந்த இளம் சிசுக்கள் அந்த மாதிரியான மருத்துவமனைகள்ல அதை பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் கடன் தொல்லையால் மனைவி 2 குழந்தைகளை கொன்று ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜனுக்கு பச்சை வாழை என்ற மனைவியும் லட்சுமி, ஆகாஷ் என்ற 2 குழந்தைகளும் இருந்தனர். ஆட்டோ ஓட்டுநரான தியாகராஜன் பகுதி நேரமாக பெயிண்டிங் வேலையும் செய்து வந்தார். அதிக கடன் தொல்லை காரணமாக அவதிப்பட்டு வந்த அவர்களின் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை தியாகராஜன் வீட்டை விட்டு நீண்ட நேரமாக வெளியே வராமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளனர். அப்போது தியாகராஜன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். பச்சை வாழி, லட்சுமி, ஆகாஷ் ஆகியோரும் சடலமாக கிடந்துள்ளனர். ட்விட்டரில் மாட்டுக்கறி என ஒருவர் பதிவு செய்ததற்கு இது தேவையற்ற பதிவு என சென்னை மாநகர காவல்துறை கருத்து தெரிவித்தது சர்ச்சையில் சிக்கியுள்ளது. அபுபக்கர் என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் மாட்டுக்கறி என பதிவிட்டு புகைப்படத்தை பகிர்ந்தார். அதற்கு சென்னை மாநகர காவல்துறை இது தேவையற்ற பதிவு என பதிலளித்திருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு கிளம்ப திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எதன் அடிப்படையில் இந்த தேவையற்ற அறிவுரை என்று விமர்சித்தார். நூற்றுக்கணக்கான பொய்யான பதிவுகளுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்
சாடியிருந்தார். இதனையடுத்து சென்னை மாநகர காவல்துறை அந்த பதிவை ட்விட்டரில் இருந்து நீக்கியது. மேலும் அபுபக்கரின் ட்வீட் சென்னை காவல்துறையின் பக்கத்தில் ரீட்வீட் செய்யப்பட்டதால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கான ட்விட்டர் பக்கத்தில் தனிப்பட்ட பதிவுகளை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவ்வாறு பதில் கூறப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சென்னை மாநகர காவல்துறை வருத்தம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கருத்தை யார் பதிவு செய்தது என விசாரித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்துள்ளனர். தஞ்சையை சேர்ந்த விவசாயி ஒருவர் வயலில் திருவள்ளுவர் உருவத்தில் நடவு செய்து கவனம் ஈர்த்துள்ளார். கும்பகோணம் அருகே மலையப்ப நல்லூரை சேர்ந்தவர் இளங்கோவன். 10 ஆண்டுகளாக இயற்கை முறைப்படி விவசாயம் மேற்கொண்டு வரக்கூடிய இளங்கோவன் இயற்கை விவசாயம் மற்றும் பாரம்பரிய நெல் பற்றிய விழிப்புணர்வுக்காக உழவுக்கு தனி அதிகாரம் கொடுத்த திருவள்ளுவரை கையில் எடுத்திருக்கிறார். 50 அடி நீளம் 45 அடி அகலத்தில் திருவள்ளுவர் உருவத்தில் சின்னார் மைசூரு மல்லிரக நெல்லை 5 நாட்களாக தனி ஆளாக இவர் நடவு செய்துள்ளார். இந்த வித்தியாசமான முயற்சி பற்றி அறிந்த அரசு தலைமை கொறடா கோவி செழியன் வயலுக்கு வந்து திருவள்ளுவரை பார்வையிட்டு இளங்கோவனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 8 மாதங்களுக்கு பிறகு 100 அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி 100 அடியை எட்டியது. இது படிப்படியாக அதிகரித்து கடந்த மே 27ஆம் தேதி 118.11 அடியாக உயர்ந்தது. இதனிடையே மே 24ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் குறையாமல் இருந்தது. ஆனால் தற்போது மழை குறைந்துள்ளதால் நீர்மட்டம் சரிய தொடங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 100.27 அடியாகவும் நீர் இருப்பு 65.19 TMC-ஆகவும் உள்ளது. நீர்வரத்து 2049 அடியாக உள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. போரூர் மங்களா நகரில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயிலில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக 6 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு புனித நீர் கொண்டு கோபுர கலசங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையில் சென்ற பள்ளி மாணவர்கள் மீது கார் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சூர் நெடுஞ்சாலையில் அஞ்ஞான் என்ற 7ஆம் வகுப்பு மாணவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக நெடும்பாசேரி பகுதியில் இருந்து திரூர் நோக்கி சென்ற கார் அஞ்ஞான் மீது வேகமாக மோதியது. தொடர்ந்து சாலையோரம் நடந்து சென்ற நிவேதிகா என்ற 8ஆம் வகுப்பு மாணவி மீதும் அந்த கார் மோதியது. இதில் படுகாயமடைந்த அக்ஞான், நிவேதிகா இருவரும் எர்ணாகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரட்டை மாடுகள் பூட்டிய வண்டியில் பயணம் செய்த நாம் தற்பொழுது ஒற்றை எஞ்சின் பொருத்திய ரயிலில் பயணம் செய்ய போகிறோம் என முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான OS மணியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்தில் 12வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஜூலை 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஒற்றை தலைமை விவகாரத்தால் இரட்டை இலை சின்னம் கிடைக்காததால் குலையுடன் கூடிய தென்னை மர சின்னத்தில் போட்டியிடுகிறார். வியாழக்கிழமை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான OS மணியன் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இரட்டை தலைமையால் 2 மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியில் சென்ற நிலையில் தற்போது ஒரு எஞ்சின் பொருத்திய ரயிலில் பயணம் செய்ய போகிறோம் என்றார். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்காலத்தின் தொடக்கம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இரட்டை தலைமையிலே 2 மாட்டை பூட்டின வண்டி மாதிரி போயிட்டு இருந்தோம். இனிமேதான் ஒரு இன்ஜினை பொருத்திய ரயிலாக பயணம் செய்ய போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி OPS தொடர்ந்த வழக்கில் வருகின்ற 11ஆம் தேதி தற்காலிக பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய திட்டம் என்றும் அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜூலை 11ஆம் தேதி நடக்கவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுக்கூட்டத்திற்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்ததாலும் மற்ற விவகாரங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று OPS தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்ட பின்புதான் வேறு என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த
ஓபிஎஸ் தரப்பு பொதுக்குழுவில் சட்ட விதிகள் மீறுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் ஒற்றை தலைமை கொண்டுவரும் வகையில் கட்சி விதிகளில் திருத்தம் கொண்டுவர முயற்சிப்பதாகவும் தெரிவித்தது. இதனையடுத்து வாதாடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுக்குழுவுக்கு தடை கோரிய மனுக்கள் ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்த நிலையில் மீண்டும் அதே கோரிக்கையை எழுப்ப முடியாது என்றது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வழங்கிய பொதுக்கூட்ட நோட்டீஸே செல்லுமா என்பதை விவாதிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது அதிமுக நடத்தும் அனைத்து கூட்டங்களும் முறையாக நோட்டீஸ் அனுப்பித்தான் நடத்தப்படுகிறதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் தரப்பு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தவிர வேறு எவருக்கும் பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தது. மேலும் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நோட்டீஸில் எவர் கையெழுத்தும் இல்லை என்றும் வெறும் தலைமை கழக நிர்வாகிகள் என மட்டுமே இருந்ததாகவும் ஓபிஎஸ் குறிப்பிட்டார். அப்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலியாக இருந்தால் கட்சியே செயல்படாதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி இல்லை என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி தன்னை இணை ஒருங்கிணைப்பாளர் என்று கூறியே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக கூறினார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுக்குழுவில் அதிமுக தற்காலிக பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய திட்டம் இருப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தலில் ஓபிஎஸ் உட்பட யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்றார். மேலும் இது ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவின் நீட்சி அல்ல எனவும் இது சிறப்பு பொதுக்குழு என்றும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஜூன் 23 பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகவில்லை என்றால் ஜூலை 11 பொதுக்குழுவை தமிழ்மகன் உசேன் எப்படி அறிவிக்க முடியும் என்றார். இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய எடப்பாடி தரப்பு 2-3 நாட்கள் கால அவகாசம் கோரியது. இதையடுத்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா, பொதுக்குழுவை கூட்ட தலைமை கழக நிர்வாகிகளுக்கு அதிகாரம் உள்ளதா, எத்தனை நாட்களுக்கு முன் பொதுக்குழு நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும், பொதுக்குழு நோட்டீஸில் கையெழுத்திடுவது யார் என்பது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் வழக்கு விசாரணை வெள்ளிக்கிழமை மதியம் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வரும் 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு நடைபெற்றால் மீண்டும் தேர்தல் ஆணையத்தை நாடுவோம் என ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், வெல்லமண்டி நடராஜன், குன்னம் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டப்பட்டால் தேர்தல் ஆணையத்தை நாடுவோம் என்று தெரிவித்தார். இந்த பொதுக்குழு நடத்தக்கூடாது, மீறி நடந்தால் எந்த தீர்மானமும் செல்லாது. மேற்கொண்டு நாங்கள் வழக்கு தொடக்க மற்ற தேர்தல் கமிஷன் நாடவும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்புக்கு பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை சொல்லுகின்றோம். இதனிடையே எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜூன் 23ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டதாக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருந்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே சாலை சீரமைப்பு பணிக்காக தார் ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரி குளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். நெய்யாற்றின் கரை அருகே உள்ள தனுவசபுரம் பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக தார் ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரி ஒன்று வழுதூட்டு கோணம் என்ற பகுதியில் குளக்கரையை ஒட்டிய சிறிய சாலையை கடக்க முயன்றது. தொடர் மழையால் ஏற்கனவே மண் அரிப்பு ஏற்பட்டு வலுவிழந்த அந்த சாலையின் பக்கவாட்டில் லாரியின் பின்பக்க சக்கரம் புதைந்து கீழிறங்கியதால் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக கீழே குதித்து உயிர் தப்பினார். அதன் பிறகு சிறிது நேரத்தில் சாலையின் பக்கவாட்டு பகுதி பிளவுபட்டு குளத்திற்குள் லாரி கவிழ்ந்தது. தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளர் சந்திரசேகர் மற்றும் அருப்புக்கோட்டை ஒப்பந்ததாரர் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் ஆதரவாளரும் நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளருமான சந்திரசேகருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர். கோவையில் உள்ள அவரது வீடு, உறவினர்கள் வீடு, சென்னையில் உள்ள இடங்களில் மற்றும் KCP நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. 13 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்திரசேகரின் நண்பரான சந்திரபிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான KCP நிறுவனத்தில் 2வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது.
கோவை அவினாசி சாலை பீளமேடு பகுதியில் உள்ள கேசிபி நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் பயனாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள கேசிபி நிறுவனத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அலுவலகத்தின் ஆவணங்களை விடிய விடிய அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இதேபோல் நெடுஞ்சாலைத்துறையின் முதன்மை ஒப்பந்ததாரர் செய்யாதுரையின் வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. செய்யாதுரை நடத்தி வரும் SPK கட்டுமான நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து செய்யாதுரை மற்றும் அவரது மகன்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை, விருதுநகர், ராமநாதபுரத்தில் 12 இடங்களில் இந்த சோதனை 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கோவையில் ஆலயம் நல்வாழ்வு அறக்கட்டளையில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆலயம் அறக்கட்டளையின் நிறுவனராக சந்திரசேகரும் இயக்குநராக அவரது மனைவி மாநகராட்சி கவுன்சிலருமான ஷர்மிளா உள்ளார். சந்திரசேகருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்ற போது ஆலயம் அறக்கட்டளை அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் ஆலயம் அறக்கட்டளையின் அலுவலகத்தில் ஆவணங்கள், கணக்குகளை சரிபார்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். சென்னை CIT நகரில் வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்கள் கோடநாடு பங்களாவில் இருந்து எடுக்கப்பட்டவையா என்று தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படக்கூடிய மணல் ஆறுமுகசாமி என்பதற்கு தொடர்பான இடங்களில் கடந்த 2017ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னை CIT நகர், கோவை உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. நிலையில் தற்போது மணல் ஆறுமுகசாமியின் மகனும் செந்தில் பேப்பர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான செந்தில்குமாரிடம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்து வரக்கூடிய தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் வைத்து விசாரணை நடைபெறுகிறது. அப்போது அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இடையே வழக்கில் புதிய திருப்பமாக சென்னை CIT நகரில் வருமான வரித்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் கோடநாடு பங்களாவில் இருந்து எடுக்கப்பட்டவையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருப்பதாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் தெரிவித்துள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கலை அறிவியல் கல்லூரியை அமைச்சர் ரகுபதி பார்வையிட்டார். அதன் பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் கோடநாடு வழக்கு விசாரணையில் காலதாமதம் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார். கோடநாடு வழக்கு சரியான திசை நோக்கி விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. அதில் காலதாமதம் அது இது என்று எந்த குறையும் நாம் சொல்ல முடியாது. வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதுங்கிற காரணத்தாலே அது நீதிபதியினுடைய முழு இதுக்கானது. எனவே அதை பற்றி நாம் எந்த விமர்சனமும் செய்ய முடியாது. ஆனால் அந்த வழக்கு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் மின்கம்பத்தில் பேருந்து மோதி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் இருந்து விருதாச்சலத்திற்கு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. குள்ளஞ்சாவடி அருகே சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கடலூர் பச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சபரி உயிரிழந்தார். அவரது சகோதரரான அப்பு காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனிடையே விபத்தை தொடர்ந்து சாலைபுரத்தில் இருந்த மின்கம்பத்தில் பேருந்து மோதியது. பேருந்து தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதில் நல்வாய்ப்பாக பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். நடிகர் சிவாஜி கணேசனின் சொத்துக்களை பிரிப்பதில் அவரது வாரிசுகளுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் நடிகர் பிரபு மற்றும் ராம்குமாருக்கு எதிராக சகோதரிகள் வழக்கு தொடுத்துள்ளனர். தமிழ் திரையுலகின் தன்னிகரற்ற நடிகராக வலம் வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சொத்துக்களை பிரிப்பதில் அவரது வாரிசுகளுக்கிடையே பிரச்சனை எழுந்துள்ளது. இது தொடர்பாக சிவாஜி கணேசனின் மகள்களான சாந்தி மற்றும் ராஜ்வி ஆகியோர் தங்களது சகோதரர்களான பிரபு மற்றும் ராம்குமாருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். அதில் தங்களுக்கு தெரியாமல் சில சொத்துக்களை ராம்குமார் மற்றும் பிரபு ஆகியோர் தங்களது மகன்களின் பெயருக்கு மாற்றம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோர் ஜோடிக்கப்பட்ட உயில் தயாரித்து தங்களை ஏமாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே இப்பிரச்சனையில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு தங்களுக்கு உரிமையான சொத்துக்களை மீட்டுத் தர வேண்டும் என்று கூறியுள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில்
இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்வரத்து 9,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 95 அடியை கடந்துள்ள நிலையில் 97.5 அடியை எட்டும் போது உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படும். ஏற்கனவே கீழ் மதகுகள் வழியாக 3,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பவானி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். யாரும் ஆற்றில் இறங்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது எனவும் பரிசல் இயக்க முயற்சிக்க கூடாது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளான அப்சர்வேட்டரி, ஆனந்தகிரி, மூஞ்சிக்கல், செண்பகலூர், உகார்த்தே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், இதர பணிகளுக்கு சென்றவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சாலக்குடி வனப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நீர்நிலைகளுக்கு அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வால்பாறை சிறுவர் பூங்காவுக்கு அருகே உள்ள கால்பந்து மைதானத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து 2 வீடுகள் சேதமாகின. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். எனினும் ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவியில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்கின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது. கர்நாடகாவில் கடந்த 2 தினங்களாகவே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பந்த்வால் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்ததாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடுப்பி, குடகு ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிராவில் புதன்கிழமை நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவிற்கு தேங்கிய மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பால்கர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் 2 பேர் அடித்துச் செல்லப்பட்டனர். 32 வீடுகள் பகுதியளவு இடிந்து சேதமடைந்துள்ளன. சாலைகளை வெள்ளநீர் சூழ்ந்ததால் போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. கேரள மாநிலம் கோழிக்கோடு, இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. புதன்கிழமையன்று இடுக்கி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மூணாறில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மூணாறில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். அசாமில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருகிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். சாலைகளில் தண்ணீர் மூழ்கி குளம் போல காட்சியளிக்கிறது. தமிழகத்தில் புதிதாக 2765 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. புதிதாக 31,707 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 2765 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. ஒரே நாளில் 2103 பேர் குணமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 18,378 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 38,028 உயர்ந்துள்ளது. மாவட்ட அளவிலான புதிய பாதிப்பை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 1011 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டில் 408 பேருக்கும், திருவள்ளூரில் 184 பேருக்கும், கோயம்புத்தூரில் 125 பேரும், காஞ்சிபுரத்தில் 124 பேரும் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக மாநில மருத்துவத்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையே சென்னையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. முகக்கவசம் அணியாதவர்கள் குறித்து குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 2வது நாளான வியாழக்கிழமை 233 பேரிடம் 1,16,500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது.